புறக்கணிச்சான். ஒரு தலைவன் 33,000 வாக்குகள் மட்டும்தான் காரைக்குடியில் பட்டால், சொந்த ஊர்ல. பெரிய வழி. நான் உண்மையிலே எப்போதுமே சிரிச்சுட்டே இருப்பேன். அண்ணன் சீமான பேசினாலே சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவோம். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்து அழுத. லூசு பையல அழாதடா, இனிமதாண்டா நம்ம ஆட்டமே துவங்க இருக்கிறது என்று மே 4ஆம் தேதி சொன்னார். மே 4ஆம் தேதி சரியா ஒரு 12:30 மணி என்ன அறியாம அழுதுட்டேன். பாக்கிய அண்ணன்ட்டையும் அழுத, அண்ணன்ட்டையும் அழுத. அப்ப சொன்னார், நம்ம ஆட்டம் இனிமேதான் இருக்கு, இனிமேதான் நம்ம வேலை பார்க்கணும். இந்த மக்களுக்கு உண்மையான தலைமை என்றால் யார் என்பது இனிமேதான் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. நீ தைரியமா இரு அப்படின்னாரு. ஐயா மாமா சொன்னாங்கல்ல, சண்டையும் போடுவான் கருத்தாவும் பேசுவான்னு. கையிலையும் சண்டை போடுவான், கருத்தா பேசுவான். இதை தாத்தா முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு. ஹெட் கேன் திங்க், ஷோல்டர் கேன் ஃபைட். ஹெட் அண்ட் ஷோல்டர் கம்பைன்ட் ரூல். புஜபல பராக்கிரம் உள்ளவனால் சண்டை செய்ய முடியும், அறிவாளியால் சிந்திக்க முடியும். இந்த ரெண்டும் இருப்பனால் மட்டுமே ஆட்சி அதிகாரம் செய்ய முடியும். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தலைவனை சொல்லுங்க. அறிவாளியாகவும் வீரனாகவும் இருக்கிற ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் அதிமுக இருக்காங்களா? திமுக, காங்கிரஸ்ல, பிஜேபியில, தாவேகால ஒருத்தன் கூட இல்ல. அறிவாளியாகவும் வீரனாகவும் இருக்கிற ஒரே தலைமை, ஒரே தலைவன் நம் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான்.